வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். இது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்க இயர் மறக்குது இல்லை இம்பார்ட்டன்ட் நேம் மறக்குதுன்னா மை பென், அது மை பெனில் ப்ளூ பென் யூஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ இங்க்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. வேறு நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். வணக்கம், என்னுடைய பேர் ராமதுளசி. நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நோட் மேக்கிங் எப்படி பண்ணேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு லெசனை படிப்பேன். அண்ட் தென் அந்த லெசனை செகண்ட் டைம் படிக்கும்போது நோட்ஸ் எடுக்க ரெடி ஆகிடுவேன். சில நேரங்களில் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே புரிஞ்சதுனால நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நான் எங்கிட்ட எல்லா ஸ்கூல் புக்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அதுவே ஹேபிட் ஆகிட்டு நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக நோட் போட்டு நோட் மேக்கிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய நோட்ஸ் பாருங்கள், எல்லாமே மேக்ஸிமம் ஹிண்ட்டாக எடுத்திருப்பேன். எல்லாமே மேக்ஸிமம் ஹிண்ட்டாக எடுத்திருப்பேன். எல்லாமே சிங்கிள் கலர் பென் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மல்டி கலர் பென்லாம் அவ்வளோலாம் யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்துருக்க மாட்டேன். அண்ட் தென் நோட்ஸ் எடுக்கிறப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வச்சு படிக்க போகிறோன்றனால பிளாக் பென் யூஸ் பண்ணாதீங்க. பிளாக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்லேயே பின்னாடி அச்சு பதிய ஆரம்பிச்சிடும், கிளியராக தெரியாது. ஸோ ஃபுல்லாகவே நான் மை பென், அது மை பெனில் ப்ளூ பென் யூஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுப்பேன். ஸோ இங்க்கும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. வேறு நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நோட் மேக்கிங் எடுத்து தான் படித்தேன். இது எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எடுத்த நோட்ஸு. ஒவ்வொரு சப்ஜெக்டில் தமிழ் முதற்கொண்டு நான் ஓல்டு புக்காக இருக்கட்டும், நியூ புக்காக இருக்கட்டும், எல்லா புக்ஸுக்குமே நான் நோட் மேக்கிங் எடுத்து தான் படித்தேன். இது ஒருத்தவங்க எடுத்த நோட் மேக்கிங் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லை நம்ம மற்றவங்களுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்ற எண்ணம் வேண்டாம். ஏன்னா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் படித்து நீங்கள் எடுத்து படிக்கும்போது தான் உங்களுக்கு அது நல்லாவே புரியும். ஈஸியாகவும் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் எதுக்காக என்ன எழுதுனீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் நல்லா புரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்து நான் நோட் மேக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எனக்கு எந்த விஷயம் மறக்குதோ இல்லை எந்த விஷயம் இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணுதோ அதுதான் நான் அதிகமாக எழுதி வைப்பேன். ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அப்படி தான் அதிகமாக எடுக்கணும். எது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்க இயர் மறக்குது இல்லை இம்பார்ட்டன்ட் நேம் மறக்குதுன்னா நீங்கள் எழுதணும். இவ்வளவோ எழுத டைம் இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். நான் கோவிட் பீரியட் டைமில் நான் அதிகமாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நோட் மேக்கிங் பண்ணும்போது இது ப்ராப்பராக பண்ணணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அது வேறு யாரும் உங்களுக்கு சரி தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. நோட் மேக்கிங் பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ரேப்பிட் ரிவிஷனாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்மியான டைமில் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடலாம். நீங்கள் எடுக்கிற ஒரு நோட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அதோட கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். 6th இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அது 6th இருக்குது, இல்லை அப்புறமா 11th இருக்குது, 12th இருக்குது, அப்படி எல்லாத்துலேயும் இருந்ததுனாலும் அதை நீங்கள் நோட் மேக்கிங்காக பண்ணும்போது சீக்கிரமாக அதை எடுத்து கம்பேர் பண்ணி உங்களால் அதை படிக்க முடியும். அதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஜமாக எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம், நோட் மேக்கிங்கில் ஒரு ட்ராபேக் அப்படின்னு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு லெசன் எடுக்கிறீங்க இல்லை ஒரு புக் எடுக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அதை எழுதிட முடியாது. கண்டிப்பாக சில விஷயத்தை இம்பார்ட்டன்ட் நினைக்கிற மாதிரி தான் எழுதிருப்போம். மற்றெல்லாம் நமக்கு பதிஞ்சிருக்கும், அந்த நேரத்துக்கு பதிஞ்சிருக்கும். திரும்ப கொஞ்சம் டேஸ் காணதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா இதில் இருக்கிறது நம்ம நல்லா பதிஞ்சிருக்கும். சில கண்டென்ட் இப்போ கூற்று காரணம் வைக்கிறதுனால ஒரு கூற்று காரணம் நம்ம நோட்ஸ் எடுக்கிறதுல ஒரு 4 கூற்று இருக்குன்னா ஒரு 2-3க்கு உங்ககிட்ட நோட்ஸில் இருக்கும். சில 1 or 2 ஸ்டேட்மெண்ட்டு இருக்கும். அது நார்மல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், படிக்கிறப்ப ஞாபகம் இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஸ்கூல் புக்ஸே அகைன் ஒரு தடவை போய் பிடிஎஃபோ இல்லை உங்ககிட்ட இருக்க புக்கே ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நோட் மேக்கிங்கை நீங்கள் படிக்கும்போது அது உங்களுக்கு எப்போவுமே மறக்காமல் ஞாபகத்தை இருக்கும். இல்லை நோட் மேக்கிங்கிறது நம்ம ஆரம்பத்திலே ஒரு விதத்தில் பண்ணியிருப்போம். அது என்னென்னா நம்ம கிளாஸ் போயிருப்போம், அங்கே சொல்கிறது எல்லாத்தையும் வரிசையை எழுதியிருப்போம், இல்லை ஒரு ஆன்லைனில் பார்ப்போம், அது மறக்கிற விஷயத்த நம்ம எழுதி வைப்போம். இப்போ நோட் மேக்கிங்கிறது நம்ம தெரியாமலே பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். அப்படி எப்படியா இருந்தாலும் தெரியாமல் ஒரு இடத்துல நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம். ஒரு மேக்ஸ் பார்க்குறோம், டக்குன்னு அதை போட்டு வைக்கிறோம், இதை ஒரு ஃபார்முலாஸ் எழுதி வைக்கிறோம். அப்போ தெரியாமே பண்ணுறோம். தெரிஞ்சு பண்ணுறது என்னென்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதில் நோட்ஸ் எடுத்து வைக்கணும், எப்பயுமே எழுதி வைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறது தான் நம்ம தெரிஞ்சு பண்ணுறது. ஆனால் தெரியாமல் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாவே கைட் பண்ணும். அவ்வளோதான். கரெக்டாக எப்படி பண்ணணும்னா சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுக்கோங்க.
சிலபஸ் டாபிக் எடுத்துக்கோங்க, ஸ்கூல் புக்ஸில் எடுத்துக்கோங்க. நான் எப்படி நோட் மேக்கிங் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்கிட்ட புக்கு கிடையாது. புக்கு இல்லைன்ற ஒரு ரீசன் இருக்கும்போது நான் அப்போ எழுதி படித்தேன், அவ்வளோதான். லேப்டாப் பார்த்து, ஏன்னா நான் இப்போ வந்து வெளியில் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டியூட் போகிறேன், அங்கே டெஸ்ட் வைக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா. அப்போ நோட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நான் இங்கே வீட்டிலே வந்து பிடிஎஃப் பார்த்து வந்து நான் எழுதி வச்சுருவேன். ஸோ அது எழுதுறதுக்காக நேரம் தான் அதிகமாக தவிர அது திரும்ப படிக்கும்போது அது வந்து கம்மியான நேரம் தான் ஆகும். ஸ்கூல் புக்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கா அப்படின்னா நீங்கள் அதில் மார்க் பண்ணியே படிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் நமக்கு கிடையாது. எக்ஸாம் வந்து எனக்கு டைம் இருந்ததுனால எனக்கு பண்ண முடிஞ்சுது. ஸோ நோட் மேக்கிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் வந்து ஒரு இப்போ வந்து என்கிட்ட புக்கு இல்லை வந்து எனக்கு வெளில எடுத்துகிட்டு போய் படிக்கணும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸு சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதி வைக்கிறது நல்லது. இல்லை ஃபேக்சுவல் இப்போ ஒரு புக்கு ஜாகிரஃபியில் படிக்கிறீங்க, நிறைய டேட்டாஸ் இருக்குது, டேட்டாஸ் வேணால் நீங்கள் எழுதி வைக்கலான்னா அது மறக்கும்போது நம்ம டக்குன்னு எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக வந்து நோட் மேக்கிங் எடுத்துக்கோங்க. அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து புக்கு ஃபுல்லாக நம்ம எழுதணும்னா புக்கு ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட்டாகவே நமக்கு தெரியாத பார்த்தாலும். அப்போ எல்லாத்தையுமா எழுத முடியும் அப்படி கேட்காம மறக்கிற டேட்டாஸ் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒன்று ரேங்கிங் பொசிஷன் இருக்கும், இது இத்தனை ரேங்க்கு, இல்லை இத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, பரப்பளவு ஏரியா அப்படின்னு இருக்கும்போது அதெல்லாம் வந்து சில நம்பரிங்காக வருது இல்லைங்களா. அப்போ நம்பர்ஸாக வர்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுவாங்க, இயர்லாம் ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்படுவாங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மிச்சது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து படிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும், அது நீங்கள் படிச்சிடலாம். நம்ம கண்டிப்பாக எல்லா லெசன்ஸும் நம்ம நோட் மேக்கிங் வந்து பண்ணிட முடியாது. அதை நான் சொல்கிறேனே, மறக்கிற விஷயத்த பண்ணுறோம். நோட் மேக்கிங்னா வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என்கிட்ட இல்லாத கண்டென்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது தேவையான நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறதுக்கு வர ஒரு சோர்ஸாக தான் பார்க்குறேன். நான் வந்து மார்ஜின் போட மாட்டேன், கேப்பும் விட்டுருக்க மாட்டேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோத்துலையும் வந்து 1 மார்க் MCQ டைப்பில் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் அப்படியே வந்து எழுதி வச்சுக்கிட்டே வருவேன் வரிசையாக. அவ்வளோ ஸ்மார்ட். நம்ம நோட்ஸ் மேக்கிங்கிறது நம்ம யார்ட்டையும் காமிக்க போகிறது கிடையாது. அது நமக்காகவே நம்ம பயன்படுத்திக்கிற ஒன்று தான். அது நம்ம எப்படி வேணால் வச்சுருக்கலாம். அதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கலாம், இல்லை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு யாரும் வந்து ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. கண்டென்ட் நம்ம எழுத போகிறது ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரியில் புதுசாக என்ன கண்டென்ட் வரப்போகுது சார். நான் சொல்கிறது வந்து நோட் மேக்கிங்னா வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா வந்து அது கேப் விட்டு வைக்கலாம், அது மாறிட்டே இருக்கும். அதனால இப்போ வந்து இது ஸ்கூல் புக் டேட்டா, நான் ஸ்கூல் புக் வந்து இல்லைன்ற ஒரு பட்சத்தில் எழுதுகிறேன், இல்லை தேவைப்படுதுன்ற ஒரு எண்ணத்தில் நான் எழுதுகிறேன். அப்போ வந்து இதுக்கு வந்து நான் எவ்வளோ முடியுமே வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பக்கம் வந்து அங்கே படிக்கிறீங்கன்னா அதுங்க நீங்கள் 2 பக்கத்தில் எழுதணும். அதுதான் வந்து இம்பார்ட்டனே. ஒரு 2 பக்கம் தாண்டி நீங்கள் போகவே கூடாது. அங்கே வந்து ஒரு 30 பக்கம் 40 பக்கம் வந்து லெசன்ஸ் இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு 5 பக்கம் தாண்டி எழுதவே கூடாது. அதனால் எவ்வளோ முடியுமோ நெருக்கமாக எழுதுறது வந்து எனக்கு அப்படியே தான் அதை சீக்கிரம் என்னால் முடிக்கவும் முடியும், தேவையான பாயிண்ட்ஸை எடுத்துக்கவும் முடியும். அதனால நான் அவ்வளோ வந்து எழுதுகிறேன். வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம்.